இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியை பற்றி சொல்லும் பொழுது கோமாளிகள் என்று சொல்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அரசியல் செய்கின்ற உரிமை இருக்கிறது. ஒரு காலத்துல ஒருவங்க முதலமைச்சரா வரலாம், ஒரு காலத்துல ஆளும் கட்சியா வரலாம், இன்னொரு காலத்துல எதிர்கட்சியா வரலாம். ஆனால் கோமாளிகள் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் தரம் தாழ்ந்து போயிருக்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே. தயவு செய்து இத்தகைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வரமாட்டாருன்றதுக்காக அரசாங்கத்திற்கு ஒரு சர்க்குலர் போகுது. அதுல கழகத்தின் அவரின் பொறுப்பை போட்டு அரசாங்க சர்க்குலர் அனுப்புறாங்க. அப்போ இந்த அரசாங்க சர்க்குலர் எங்கே உற்பத்தி ஆகிறது, எங்கே தயார் செய்யப்படுகிறது? அப்ப ஆட்சிக்கும் கட்சிக்கும் வேற்றுமை இல்லாமல் 7வது தீர்மானம் என்னன்னா உதயநிதிக்கு எல்லாரும் துணை போடணுமா? ஆனா அப்படிப்பட்ட தீர்மானத்துல நமக்காக உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்ற ராணுவத்தினருக்கு ஒரு பாராட்டு கிடையாது. இன்னைக்கு கனிமொழி உலகம் எல்லாம் சுத்தி விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. உலகத்துல என்ன போய் சொல்லியிருக்காங்க? ஆபரேஷன் சிந்தூர் நம் நாட்டை பாதுகாக்கிறது என்று சொல்லிவிட்டு அதே கனிமொழியின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை. இதுதான் அவங்களோட அரசியல். அதனால் தமிழகத்தில் இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அண்ணாமலை இன்று ஒரு பதிவு போட்டிருக்கிறார். ஒரே ஒருவர் தான் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார், ஞானசேகரன். அவரே வந்தாரு, அவருக்கு எந்த பின்புலமும் இல்லை, ஒரே ஆள் வந்து இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்து விட்டார் என்று சொல்கிறது இங்கே தமிழக அரசு. ஆனால் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்று காணொலியாக வெளியிட்டு இருக்கிறார். தமிழக அரசு இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.